மொத்தத்துல இந்த காம்படிஷனுக்கு ரிசல்ட் நான் ஒன்னு சொன்னேன்னா விளக்க மாத்தாலே நீங்க நடிப்பீங்க நல்லாவே தெரியும். எனிவேஸ் இந்த தேங்காவை உடைக்கும் போட்டியில் சிறப்பாக அப்படின்னு சொல்ல முடியலனாலும் உடைத்து விளையாடி கண்டிப்பா இந்த டாஸ்கை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து ஜோடிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சோ அஸ்வத் தேர்வியா இன்னும் கொஞ்ச நேரம் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து விளையாட வந்து தெக்கட்ட விளையாடி நீ கொஞ்சம் பாதி தேஞ்சு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. விளையாடுறவங்க டயர்ட் ஆகும், வேடிக்கை பாக்குறேன் நான் ஏன் டயர்ட் ஆகணும் அதுதான் எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், அதுக்கு நீ நேர்மையா விளையாட்ட விளையாடி. ஓ நான் நேர்மை இல்ல பாப்பா. சரி நான் என்ன சொல்றேன், இந்த ஆக்ஷனு இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ரொமான்ஸ் எடுத்துட்டு வரலாமே. சோ அதுதான் டியர் நட்சத்திரங்கள். ஸோ உங்களுக்காக அடுத்தது வந்து இன்னொரு கேம் வருது. ஆனால் இது வந்து அவ்வளோ ரணகலமாக வந்து அதிரடியாலாம் இருக்க போகிறது இல்லை. கொஞ்சம் சாஃப்டாக ஒரு மாதிரி ப்ரீஸியாக ஒரு மாதிரி அழகாக அப்படியே நம்ம விளையாட போகிறோம். ஏன்னா இது ஒரு ரொமான்டிக்கான கேம். அந்த ரொமான்ஸில் அந்த ரொமான்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் டாஸ்க்லையும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி அவர் வச்சிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ஸோ இந்த ரொமான்டிக்கான கேம் எப்படி விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஜோடிகள் வர போறீங்க. அதில் ஆண்கள் வந்து இந்த சைடு, பெண்கள் இந்த சைடு வந்து இருக்க போறீங்க. ஸோ ஆண்கள் நாங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்ன உடனே கையை யூஸ் பண்ணாம கழுத்தால அந்த ஹேங்கர்ல இருக்கக்கூடிய ஒரு மாலையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்து பெண்கள் மேல போட போறீங்க. அப்பவும் நீங்க கையை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மாலைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. மொத்தம் அங்க 14 மாலை இருக்கு. 2 ஜோடி வர போறீங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணி எக்ஸ்ட்ரா மாலையை எடுத்துட்டு வந்து நீங்க போடலாம். ஆனா ஒரு தடவை வரும்போது ஒரு மாலையை மட்டும் தான் எடுக்கணும். அண்ட் மாலை நடுவில் கீழே விழுந்துருச்சுன்னா ஃப்ரம் த பிகினிங் தான். அங்க எடுக்கும் போதும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஹேங்கர்ல மாட்டிட்டு திருப்பி நீங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு டைம் லிமிட் உங்களுக்கு இருக்கு. மொத்தம் 2 நிமிஷம் நாங்கள் தர போறோம். அந்த 120 செகண்ட்ஸ்ல யார் அதிகமான மாலைகளை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ முதலாவதாக இங்க வந்து போட்டி போடுறதுக்கு வரப்போற ஒரு ஜோடி, இந்த என்டையர் 6 ஜோடியிலையுமே பயங்கர ரொமான்டிக்கான ஒரு ஜோடி. இவங்களுடைய ரொமான்ஸை பார்க்கும்போது எங்களுக்கே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து மூடிக்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் இருக்கும். அது வேற யாருமே இல்ல, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் பூங்கொடி அண்ட் சரவணன். இந்த ரொமான்டிக் கப்புளோட போட்டி போடுறதுக்கு யாராவது ஒருத்தங்க இறக்குங்களா பார்க்கலாம். சோ இவங்களோட போட்டி போடுறதுக்காக தேவி and அபி கம் ஆன். ஸோ ஒரு சைலண்ட் கப்புள், ஒரு வைலண்ட் கப்புள், ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஆசையோட காத்துன்னு இருக்கேன். ஒரு பலத்த கைத்தட்டல் இந்த 2 ஜோடிகளுக்காகவும் கொடுத்துடலாம். பூஷி, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டியில ஜெயிக்க போறது கண்டிப்பா எங்க அண்ணன் தான் நினைக்கிறேன் நானு. இல்ல கண்டிப்பா பெண்கள் தான். பார்த்தாலே எப்படி அடிச்சாங்க ஸ்டார்டிங்ல அப்படின்ட்டு. அது இருக்கட்டும்மா, பெண்கள் ஜெயிப்பாங்க. நான் எங்க அண்ணன் பூங்கொடியோ சரவணனும் சேர்ந்து ஜெயிப்பாங்கன்ற பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கேன். தேங்காவை ஓகே பண்ணேன். அப்புறம் நீங்க அடிக்கும் போது தேங்காவெல்லாம் நீங்க யாருமே ஓகே பண்ணல, நானா பண்ணிக்கிட்டேன். அவன் தான் உங்களுக்கு பார்த்தான். இந்த சைடுல நம்ம ஆளுங்களை கேட்டு பாருங்க, எல்லா தேங்காவும் நான் ஓகே பண்ணிருக்கேன். இவன் வந்து ஆட்டத்தை கலச்சி விட்டான். அதனால இங்கவே நான் வந்து உங்களுக்குலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா. இப்ப பாருங்க அவர் ஒரு கலகலன் கலக்குவாரு பாருங்க. போன ரவுண்ட்ல அவர் வாயை மூடிட்டு கம்மன் இருந்தா இந்த ரவுண்ட் அதுதான் பண்ணணும். இந்த ரவுண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல, கைகளையும் வாயையும் க்ளோஸ், ஒன்லி ஹெல்த் நெக் மூவ்மெண்ட். ஓகே யா. பூங்கொடி, சரவணன், அபி, தேவி, ஆர் யூ ரெடி? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன முட்டிட்டு இருக்காரு, மாடு முட்டுற மாதிரி. அண்ணா வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். கை 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 ஓடி மாட்டேன் கை கை வைக்க சொன்னது. அல்ல அந்த சைடுல வாங்க. ஆட்டல இன்னும் அண்ணா சூப்பர். அது எடுக்க மேல
மாட்டிடுங்க. கையில எடுத்து மாட்டிட்டு வாங்க. மாட்டி எடுத்துட்டு குனிங்க. கை கை இன்னுமா டைம் முடியல. நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருங்க. ஐயோ 5 4 3 2 1. சோ உங்களுடைய பார்ட்னர் எப்படி விளையாடினாரு? அவர் பாட்டுக்கு விளையாடினாரு, நம்ம எங்க விளையாடிட்டு இருந்தோம். என்ன இது ஒரு அக்ரஷன் தெரியுது. இது ரொமான்டிக் கேம் தானே இது? கழுத்துல மாட்டி கழட்டி தானடா விடணும். அவர் இழுக்கிறாருடா பின்னாடி. செத்து போயிட்டேன்னா இப்படி ஒரு கண்டென்ட் குடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்களா உங்களுக்கு? அதுக்காக தான் மாலை போட்டலாம்னு பார்த்தேன். அப்படின்னா இவருக்கு பல ஏய், வருஷம் ஒரு நிமிஷம் இரு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பாண்டி கமல் ஒரு பண்ண ஜோக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். இதுல நீ ஓவர்லாப் பண்ண பாக்குற. அதுவும் என்ன வச்சு போட்ட ஜோக்ல தான் சிரிச்சு. அதுதான். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? ஆனா நம்ம ஆளுங்க பாருங்க 1 2 3 3 4 4 5 5 6 6 6 மாலை. வெரி குட். எனிவேஸ் இந்த போட்டி இந்த ஃபேஸ் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம பூங்கொடி சரவணன் வெர்சஸ் அபி அண்ட் தேவியில ஜெயிச்சது 6 மாலைகளோட நிக்கக்கூடிய நம்மளுடைய அபி அண்ட் தேவி. வழியில பூத்த சாமந்தி நீயே, விழியில சேர்த்த பூங்கொத்து நீயே. அடியே, அடியே, பூங்கொடியே, கவலை மறக்கும் தாய்மடியே. அழகே, அழகே. ஓகே, இந்த ஃபேஸ் ஆஃப் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இப்போதைக்கு நம்மளுடைய லீடிங்ல இருக்கிற ஜோடி நம்மளுடைய அபி அண்ட் தேவி தான். சூப்பரா விளையாடுங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த ஜோடிகள் எப்படி விளையாடுறாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. பூசிதா, அடுத்ததா யாரை கூப்பிடலாம்? நம்மளுடைய ஒரு அழகான, அதாவது என்ன கேம் கொடுத்தாலும் அந்த கான்ட்ரவர்சிலாம் இல்லாம ரொம்ப நீட்டா இது வரைக்கும் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. என் கண் பார்வையில அப்படிலாம் தெரிஞ்சிருக்கு. இந்த கேம் எப்படி விளையாட போறாங்கன்னு பார்த்துலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆனந்தி அண்ட் அன்பு. அண்ட் அவங்களோட போட்டி போட போறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான். லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் அண்ட் சத்யா. கார்த்திக், சத்யா, ஆனந்தி, அன்பு. அதாவது எந்த போட்டியில வேணா என் மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வரும். ஆனா இந்த மாதிரி போட்டியில மட்டும் ஒருத்தனுக்கு சந்தேகமே வராது அப்படின்னா அது கார்த்திக் தான். அவன் இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தான். அது எனக்கு ஃபர்ஸ்ட் அவன் டான்ஸ் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது என்ன நிகழ்ச்சினே தெரியாது, இது என்ன விளையாட்டுனே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் நீங்களாச்சும் இதை வந்து நாங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாருங்க. ரொமான்டிக்கான கேம் தானே சொன்னீங்க. கேம் இருக்காது, ஆனா அந்த ரொமான்டிக் மட்டும் வச்சிருப்பாவ. ஓகே, அன்பு, கார்த்திக், ரெடில? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. நான் சொல்லல. குனி 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 கீழ குடி, நல்லா கிளப்போ. குனி குனி நல்லா குனி. ஏ பாக்கு வெத்தல மாட்டி முடிச்சு பையன் வந்தாச்சு. ஏ பூவ தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு அள்ளி குடுக்கு அள்ள பிரபு மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவ தொடுத்து சேல மடிச்சு வந்தாச்சு. மேல பாரு.
மேல போயிட்டு இருக்கு. நடுவில் எடுத்து மாட்டிக்கோ. ஆளு கிடைச்சாச்சு சாரே சாரே யாரு பிரபு தோய் அள்ளி அள்ளி கால பிரபு தோய் சாரே சாரே யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கால பிரபு வா, இந்த கேமை வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி சமத்தா எல்லாரும் விளையாடி இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டு. எப்படி அழகா விளையாடணுமோ அந்த அளவுக்கு அழகா விளையாடி இல்ல ரெண்டு என்னன்னா பேருமே. ஃபர்ஸ்ட் சந்தோஷ் வந்து இப்படி வரும்போது யாரு இவங்களா அவங்களான்னு ஒரு கால்குலேஷன்ல அதுக்கப்புறம் தான் இங்க வந்தீங்க. நான் எனக்கு எல்லாம் டவுட் இருந்தது, அவன் அங்க நேரம் ஏறி போயிடுவானோ எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஆள்தான் அவன். பட் ஆனா போக்கஸ்டா இருந்திருக்கான் மாப்பிள்ள இந்த தடவை. எனக்கே ஆச்சரியமா இருந்தா பாத்துக்கோ, ஏன் நீ இவ்வளவு போக்கஸ் மாலை கேம்ல நல்லா விளையாடி இருந்த. சூப்பர் டூப்பர், ரெண்டு பேரும் வந்து கலக்கி இருந்தீங்க. சோ இப்போ எண்ணிடலாமா நம்ம? யா. சோ ஃபர்ஸ்ட் அன்பு and ஆனந்த் இதை எண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7. சோ அன்பு and ஆனந்தி மொத்தம் 7 மாலைகளை மாத்தி வச்சிருக்காங்க. சரி, இங்க வந்து 1 2 3 4 5 6 7. சூப்பர். சோ ஆக மொத்தம் கொடுக்கப்பட்ட டைம்குள்ள ரெண்டு ஜோடிகளுமே 7 மாலைகளை மாத்துறதுனால இட்ஸ் a draw the match. பிபி சாரே ஸோ ரெண்டு பேருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வெல் டன் கைஸ். ரெண்டு பேருமே வந்து ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ரெண்டு ஜோடிகளை கூப்பிடலாம். நன்றி, தேங்க்யூ. பூஷிதா, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, மீதமுள்ள ரெண்டு ஜோடிகளை கூப்பிடலாம். so let's welcome ஆதிரை and பிரபு. அண்ட் அவங்களோட போட்டி போட லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ட் ஷாலினி. பிரபு அண்ட் அன்பு ரெடியா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ. ஓடு 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 ஓடு, ரெடி ஓடு. மச்சான், அந்த சைடுல இருந்து வந்து எடுத்தா ஈஸியா இருக்கும். பின்னாடி போய் மச்சான், அப்படியே பின்னாடி போயிடு, ஈஸியா இருக்கும். அது அருமை. ஏய். மாப்ள, வரல. அது கீழே விட்டு. என்னடா இது? ஓடு 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 ஓடு, இன்னும் ஒண்ணு இருக்கு. அது எடுக்கலாம், அது எடுக்கலாம். கீழே போ, அன்பே கீழே போடா, அன்பே கீழே போடா. 10 9
3, 2, 1. So, அன்பு, ஷாலினி, ஆதிரை, பிரபு மொத்தம் எவ்வளவு மாலைகள் கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்றதை நீலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷாலினி அண்ட் அன்பு தண்டிலாம். ஸோ 1 2 3 4 5. ஓகே, 5 மாலைகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அன்பு அண்ட் ஷாலினி. வெல் டன். ஆதிரை, பிரபு எவ்வளவு பண்ணிருக்காங்க பார்த்தலாம். ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாலைய மாத்திர போட்டியில இந்த பேஸ் ஆஃப்ல மட்டும் இல்ல, ஓவராலாவே அதிகமா மொத்தம் 8 மாலைகளை போட்டு ஆதிரே அண்ட் பிரபு ஜெயிச்சிருக்காங்க. வெல் டன். இந்த செம சூப்பரான ரொமான்டிக்கான விளையாட்டுல எல்லாருமே பயங்கரமான ரொமான்ஸையும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டையும் வந்து காமிச்சிருந்தாங்க. அஸ்வத், ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய விளையாட்டு, வீர விளையாட்டு, அப்புறம் ரொமான்டிக்கான விளையாட்டு, இப்படி பல வகை நம்ம பார்த்தாச்சு. ஃபன்னா ஜாலியா நம்ம வந்து இந்த தை திருநாளை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே ஒரு நல்ல நாள் அப்படின்னா வந்து நம்மளுடைய தாய் வீட்டுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் செய்வாங்க, தட் இஸ் சீர். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தாய் வீடா இந்த சன் டிவில இருந்து சீர் கொடுக்க போறோம். ஸோ அதனால முதலாவதா அதுக்கு லெட்ஸ் வெல்கம் பூங்கொடி அண்ட் சரவணன். ஸோ பூங்கொடி, சரவணன், உங்களுக்காக நம்ம சன் குடும்பத்துடைய தாய் வீட்டு சீரு. மாலையை ஃபர்ஸ்ட் நீங்க மாத்திக்கணும். ஸோ இந்த மாலை மாற்றும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து எல்லாரோட லைஃப்லையும் நிறைய ஹாப்பினஸ் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், தடங்கல்கள் எல்லாமே வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, ஒரு மெமரபிளான டே, நல்ல ஒரு நாளில் மாலை மாற்றி நீங்கள் அவங்களுக்கும் சரவணன் பூங்கொடிக்கும் வந்து ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்னா என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லலாம். சரவணா, உன்னோட குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். பொதுவாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, வீட்டுக்கு வந்திருக்க மருமக குடும்பத்தை பிரிச்சிடுவா அப்படின்னு சொல்லி. நான் உன்னோட வீட்டுக்குள்ளே வந்தது உங்களோட குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணி உங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்காக, பிரித்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இல்லை. ஸோ சீக்கிரமே உன்னோட வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு நானும் நல்லபடியாக படித்து நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வோன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். பூங்குடி, நான் வந்து படிக்காதவன் தான், மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவன் தான். இந்த படிக்காத சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே பெரிய பாக்கியம். அது ஒரு அழகான பொண்ணை வந்து பெற்ற அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் சரி, அந்த சண்டையில் ஒரு நியாயம் இருக்கும் எப்பயுமே பூங்குடி பக்கம். அது எப்பயுமே எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுக்கும் சரவணனுக்கு. நீ அடிக்கடி சொல்லுவேன், எப்படியாவது சரவணனை வந்து ஏபிசிடி படிக்க வச்சு வாயில் இங்கிலீஷ் வர வைக்கணும் அப்படின்னு. நீ ஆசைப்படுற மாதிரி இந்த சரவணன் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்னு சொல்லி என் மேலே சத்தியம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த பூங்குடி சீரை முடியத்துக்குள்ளே நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். ஓகேவா? சூப்பர். ஸோ என்னைக்குமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சன் குடும்பம் சார்பாக உங்களுக்கு தலை பொங்கல் சீரு. சூப்பர். ஸோ பொங்கல் அருமையாக ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே வந்து பொங்கி பொங்கி வரட்டும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள் இங்க வந்து அவங்களுடைய தலை பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கூப்பிட போற ஜோடி அபி அண்ட் தேவி. வாங்க. அபி அண்ட் தேவி அழகா வந்து மாலை மாத்திக்கிட்டு உங்களுக்கான ப்ராமிசஸ் சொல்லுங்க. உன்னை ரொம்ப லவ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மா பேச்சு ரொம்ப கேட்காத. நான் உனக்கு உண்மையாக இருக்கேன், எப்பவுமே உண்மையாக இருப்பேன். நான் எவ்வளோ லவ் பண்ண உனக்கு தெரியும். ஸோ இப்போ லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிருப்பேன், உனக்கு உண்மையாக இருப்பேன். சரியா?
அபி, எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ என்ன தடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் எப்போவுமே வந்து ஒன்றா இருக்கணும். உங்களோட குடும்ப வாரிசு வந்து என் வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வாரிசை நல்லபடியாக உங்கள் கையில் ஒப்படைப்பேன் அப்படிங்கிறது என்னோட ப்ராமிஸ். சூப்பர், ரொம்ப அழகா 2 பேரும் வந்து உங்களோட ப்ராமிஸை வந்து சொல்லியிருந்தீங்க. அது நிறைவேறட்டும். அண்ட் சன் டிவி சார்பாக உங்களுக்கு தலைப்பொங்கல் சீரு. ஸோ அடுத்ததாக தலைப்பொங்கல் சீரு கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் அண்ட் சத்யா. கார்த்திக், சத்யா, என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சத்யா, உன்னை நான் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நாளுமே நான் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நான் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக போக போக உனக்கு என்னை பிடிக்கும். நம்ம 2 பேரும் ரொம்ப அருமையான வாழ்க்கையை வாழ்வோம்னு நான் நினைக்கிறேன். என்றைக்குமே உனக்கு உண்மையாக இருப்பேன். குடிக்க மாட்டேன். உன் மேலே சத்தியம். பர்சனலா வரேன் அதுக்கப்புறம். நிஜமாவே உன்னையும் எனக்கு பிடிக்காது. என்னங்க ஐயா மாறி மாறி உண்மையை பேசுறாங்க. கல்யாணம் வந்து எனக்கே தெரியாம ஃபோர்ஸ் பண்ணி நீ தாலி கட்டிட்ட. இப்போ வரைக்குமே உன்னையும் அக்செப்ட் பண்ணலை, அந்த கல்யாணத்துல நான் அக்செப்ட் பண்ணலை. எப்போ எனக்கு உன் மேலே லவ் வருமோ, வந்துச்சுன்னா அன்னிலேருந்து உன் கை நான் விட மாட்டேன். இது என்னோட ப்ராமிஸ். ஓகே, அண்ட் உங்களுக்காக சன் டிவியின் தலைப்பொங்கல் சீரு. அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ட் ஷாலினி. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து உன்னை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில விஷயங்கள் வந்து நான் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னோடய கோபம். நிறைய டைம் பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஃபேமிலியை பார்த்து பேசு, நிதானமாக பேசுன்னு சொல்லியிருக்கேன். என்னோடய கோபம் தான் பிரச்சனை. ஸோ அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக மாற்றிப்பேன்னு நினைக்கிறேன். அதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன்னை ரொம்ப பிடிச்சி தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் வந்தேன். ஆனால் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது உன்னோட கோபம் வந்து இந்த குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனாலும் இந்த குடும்பம் என்றைக்குமே பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் அதை நான் சகிச்சுப்பேன். ஆனால் இந்த குடும்பத்துலேருந்து உன்னை வெளியே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக மாட்டேன். அட் த எண்ட் ஆஃப் த காஸ்ட் ஐ ப்ராமிஸ் யூ, எப்போவுமே ஒன்றா இருப்போம். சூப்பர். அண்ட் உங்களுக்காக சன் குடும்பத்துடைய தலைப்பொங்கல் சீரு. ஒரு பக்காவான ஜாடிக்கேத்த மூடி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஜோடியா இருக்கீங்க. இதே மாதிரி இருங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த தலைப்பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக ஆதிரை அண்ட் பிரபு வாங்க. இந்த தலைப்பொங்கல் அன்னைக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே நான் ரொம்ப கஞ்சமாக தான் இருப்பேன். இப்போது என்கிட்ட வேலையும் இல்லை. நல்ல வேலையெல்லாம் கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு பொங்கல் ஆகும்போதுக்குள்ளே நான் கொஞ்சம் லிபரலாக எல்லாருக்குமே காசெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி நான் என்னோடய கேரக்டர் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பாவா, சத்யா வந்து உங்க வேலை எப்படியோ உங்க கையில இருந்து பிரிச்சுட்டா. ஆமாம், ஓகேவா? ஆனா நான் எப்படியாவது அந்த வேலை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதா என்னோட பொறுப்பு. அது கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். அதுக்கு மீறி வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ, நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அது எல்லாமே சமாளித்து நான் உங்க கூடயே இருப்பேன், கைவிட மாட்டேன். அண்ட் வீடை கஞ்சமாக நான் பார்த்துப்பேன். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். அண்ட் உங்க 2 பேருக்கும் ஹாப்பி தலைப்பொங்கல். சன் டிவி சார்பாக தலைப்பொங்கல். அடுத்ததாக இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோடியும் கூப்பிடலாம் தலைப்பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு. லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ட் ஆனந்தி. ஆனந்தி,
நான் உன்னை இப்போ காதலிக்கிற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனாலே என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன்னை இப்படியே காதலிப்பேன். ப்ராமிஸ். அன்பு, நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட இந்த பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போகக்கூடாது, அதனால் மட்டும்தான் நான் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறேன், இந்த உலகமே எதிர்த்தாலும் இந்த ஆனந்தி எப்போவுமே அன்புக்கு தான். சூப்பர். ஸோ அன்பு ஆனந்தி சன் குடும்பத்துடைய தலை பொங்கல் சீரு. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு. பொதுவா வந்து காதலன் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனா அன்பே காதலனா கிடைச்சிருக்கான். அதனால இனிமேல் வந்து அவரை கஷ்டப்படுத்தாம அவர் காதலை புரிஞ்சுக்கிட்டு இந்த அவாய்ட் பண்றதெல்லாம் வந்து சீக்கிரமாவே நிறுத்திட்டு அவரோட சேர்ந்து இருங்க. ஓகே, யா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய தலை பொங்கல் கொண்டாடக்கூடிய 6 ஜோடிகளோட சேர்ந்து இந்த பொங்கலை பயங்கர ஹாப்பியா, ஜாலியா, என்டர்டெய்னிங்கா விளையாடிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு கொண்டாடி இருந்தோம். இந்த அழகான தருணத்தில் I would like to welcome all the 6 ஜோடிஸ். சூப்பரா இன்னைக்கு தலை பொங்கலை இந்த அழகான 6 ஜோடிகளோட செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. நாங்க முன்னாடியே வந்து சொல்லியிருந்த மாதிரி எவ்வளவோ பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் அந்த முதல் பொங்கல் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தலை பொங்கலை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஸோ இந்த தலை பொங்கல் நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு ஹாப்பியா இருந்தது. உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத தலை பொங்கலா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் வந்த உடனே உங்களுடைய பெஸ்ட் மெமரியா நீங்க சொன்னது இந்த சன் குடும்பத்தோட நீங்க செலிப்ரேட் பண்ண ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த பொங்கல் மட்டும் இல்ல, இனி ஒவ்வொரு விசேஷத்துக்குமே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும், மக்களை வந்து மகிழ்விக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசையும். வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்குமே எங்களுடைய ஹாப்பி தலை பொங்கல். நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கும் ஒரு தடவை வந்து பொங்கல் விஷஸ் வந்து சொல்லிடலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வீட்டில் வந்து பொங்கலை சிறப்பாக வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருப்பீங்க நம்புறோம். உங்களுடைய ஃபேமிலியிலையும் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் எப்பவுமே தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கட்டும் சொல்லிட்டு விஷ் பண்ணி ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். திஸ் இஸ் அஸ்வத், பூஷிதா அண்ட் தலை பொங்கல் கொண்டாடக்கூடிய அழகான 6 ஜோடிகள் சைனிங் ஆஃப். இது தலை பொங்கல்.